வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் யூஎஸ் போகிறேன். கனடா ஒரு 2-3 மாதத்துலேயே நான் யூஎஸ்ஏ விசாக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் அது ஒரு லாங் ப்ராசஸ். ஏனெண்டா அவங்க இன்டர்வியூவுக்கு டேட் தரது 1 வருஷம் இல்லாட்டி 1.5 வருஷம் கழிட்டுதான். ஸோ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அதை நான் குயிக்காக எடுக்கணுமெண்டா நான் டெய்லி 4 PM அவங்களோட ரீஷெடியூலிங் டைம் பார்த்து வேறு யாராவது அப்பாயின்மெண்ட்ஸ் கேன்சல் பண்ணியிருந்தா அந்த டைமுக்கு நான் ரீஷெடியூல் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பார்த்து கடைசியில் எனக்கு மார்ச்சில் இன்டர்வியூ கிடைச்சிது. அதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூவுக்கு போய் ஒரு 3 டேஸ்க்குள்ளே எனக்கு பாஸ்போர்ட் விசா பஞ்ச் பண்ணி கிடைச்சது. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால ஒரு நாள் ட்ரிப் மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால எந்த ஒரு பொருளுமே நான் கொண்டு போகல. நான் போனது என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. ஸோ அங்கே போயிட்டு தான் பார்க்கணும் என்ன பிளான் வச்சுருக்காங்க அவங்கன்ட்டு. ஸோ நார்மலாக நீங்கள் இமிக்ரேஷன் தாண்டுற மாதிரி தான் நார்மல் ப்ராசஸ். நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணாங்க. ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்தது, ஒரு $6 to $7 மாதிரி. நாங்கள் போர்ட் ஆஃப் என்ட்ரியில் என்டர் ஆனதுக்கப்புறமா நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்க் பண்ண சொல்லுவாங்க. வெஹிக்கிள் கீஸ் அப்புறம் விண்டோஸ் ஷட்டர்ஸ் எல்லாம் டவுன் பண்ணிவிட்டு நாங்கள் கீஸ் வெஹிக்கிள்லேயே வச்சுட்டு போய் உட்காந்துருக்கணும். அவங்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கிளியரன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் போகலாம். எப்படியுமே நீங்கள் லைட் லாம்ப்ஸ், ஃபுட் அந்த மாதிரி இதுவும் கொண்டு போக இயலாது. அதே டைம் நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எந்த ஒரு கிஃப்ட் ஐட்டமும் நான் அங்கேருந்து யூஎஸ் கொண்டு போகல. ஸோ ஒரு வீட்டுக்கு போடுறதுக்கு தேவையான பொருள் கூட நான் நினச்சேன் நான் அங்கே பார்டர் க்ராஸ் பண்ண பிறகு எடுப்பேன்ண்டு. ஸோ ரிஸ்க்கு எடுக்கல. ஏன்னா எனக்கு உண்மையாகவே தெரியல. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்படி போன ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எனக்கு இருக்கல. ஸோ என்னோடய யூஎஸில் இருக்கிற ஃப்ரெண்ட் யூஎஸ் சிட்டிசன். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செக்அப் எதுவும் இல்லை. அவங்களுக்கு நெக்ஸஸ் கார்டுன்னு சொல்லி ஒரு ஆக்சஸ் இருக்குது. செக் பண்ணாமல் அவங்க டிரெக்டாகவே என்டர் ஆகலாம். சரி, வெஹிக்கிள் கிளியரன்ஸ் பண்ணிவிட்டு போர்ட் ஆஃப் என்ட்ரிலேருந்து நாங்கள் கொடுத்த அந்த பேப்பரும் எக்ஸிட்டிவ் கொடுத்துட்டு நாங்கள் யூஎஸ்குள்ளே என்டர் ஆகிட்டோம். சரி, அங்கே எல்லா கிளியரன்ஸ் ஆகி முடித்த உடனே என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நாங்கள் எதுவும் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டோம்னு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏன்னா நாங்கள் அங்கே இருந்த டைம் ஃபுல்லாகவே கால் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு முதல்ல நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு மேப்பில் பார்த்து அங்கே இருக்கிற சேஃப்வேக்கு போகணும்னு ஆசை. ஏன்னா நான் கனடாவில் ஒர்க் பண்ணுறது சேஃப்வேல. இப்போ சேஃப்வே கனடாவில் இருக்கிறது ஃபுல்லி கனேடியன் ஓன். ஆனால் முதல்ல அது ஒரு யூஎஸ் செயின். சரி, அந்த சைட் இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு எனக்கு போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. சர்ப்ரைசிங்லி அது சேம் டு சேம் அதே செட்டப் தான். அந்த உள்ளுக்குள்ளே போய் பார்த்த உடனே எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஏதோ ஐசோலேட்டட் ஏரியாவில் இது இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. நான் நினைக்கிறேன் அது பார்டர் ஏரியா தானே, அதனால தானே. ஸோ மதர்ஸ் டேக்காண்டி அவங்களும் டெக்கரேஷன் பண்ணி அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி, எனக்கு ஃப்ளோரல் டிபார்ட்மெண்ட் எப்போவுமே போய் பார்க்குறது விருப்பம். ஸோ அதனால் ஃப்ளோரல் டிபார்ட்மெண்ட்குள்ளே ஒரு டூர் ஒன்று போயிட்டு அவங்க என்ன சாமான் வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் சாமான்கள் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போன பிறகு
அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிட்டி டூர் மாதிரி போய் பார்க்கலான்னு போய் பார்த்தது. எனக்கு என்னமோ பெங்களூர் டவுன் டவுன் அண்ட் சியேட்டர் டவுன் டவுன் சேம் டு சேம் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரே மாதிரி பழைய பில்டிங்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப போரிங்கான அட்மாஸ்ஃபியர் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனாலும் எனக்கு வந்து யூஎஸ்ஏ கொஞ்சம் ரஷ் சிட்டி மாதிரி, அந்த சியேட்டர் சிட்டி வந்து எனக்கு கொஞ்சம் ரஷ் சிட்டி மாதிரி எனக்கு தோணுச்சு. பெங்களூர் எனக்கு அந்த அளவுக்கு ரஷ்ஷாக எனக்கு தோணையில், ரொம்ப காம் சிட்டி மாதிரி. மேபி நான் போன டைம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு குயிக்காக ஒரு ட்ரைவ் போய் பார்த்துட்டு நாங்கள் வேறு எங்கேயுமே இறங்கி எதுவும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்கையில் அதை விட பயங்கரமாக டிராஃபிக் இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆனது. இன்னொரு குவிக் இன்ஃபோ வந்து இவங்க யூஸ் பண்ணுறது கிலோமீட்டர்ஸ் இல்லை மைல்ஸ் என்று தான். கூகுள் மேப்பும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி தான் காட்டுவாங்க. அதே டைம் பெட்ரோல்ஸ் எல்லாம் வந்து லீட்டர்ஸ் இல்லை கேலன்ஸில் காட்டுவாங்க. ஸோ அதுவும் ஒரு குவிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் சைனா டவுன், அப்புறம் அவங்களுக்கு வாட்டர் ஃப்ரண்ட் அந்த ஏரியாஸில் எல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு அந்த ஹோம்லெஸ் ஆக்களோட நடமாட்டம் எங்கேயுமே எனக்கு பார்க்க முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பெங்களூர் டவுன் டவுன் நீங்கள் போனாலும் நிறைய ஹோம்லெஸ் ஆக்கள், டாக் கேட்டிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எங்கேயும் சேம் சிச்சுவேஷன் தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு குயிக்காக நாங்கள் திருப்பி லன்ச் முடிக்கிறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, இங்கேருந்து நாங்கள் வேறு எங்கே போகலான்னு டிஸ்கஸ் பண்ணுது. வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தேன். சரி போகலாம்னு நாங்கள் வாட்டர் ஃபால் பார்க்க கிளம்பி போயிட்டோம். இது என்னுடைய ஃப்ரெண்டோட குழந்தையோட ஒரு குயிக் ப்ளே ஏரியா டூர். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதுவும் உங்களை காட்டலான்னு தான் நினச்சேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு. வெதர் ரிப்போர்ட்டில் கொஞ்சம் ரெய்னி டைம் என்று போட்டிருந்தாலும் நாங்கள் போன டைம் எந்த ரெயினுமே இல்லை. ஸோ குயிக்காக போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா நல்ல விண்டியாக இருந்துச்சு. எங்கே போனாலும் இந்த பூக்கள் பார்த்தா நான் கட்டாயம் போய் ஃபோட்டோ எடுப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வாட்டர் ஃபால் பார்க்க போனோம். ஸோ நான் நினச்சேன் முதல்ல வாட்டர் ஃபால்ண்டா கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு இருக்குமேண்டு. ஆனால் அதுதான் இல்லை. ரோட் இந்த சைட்லேருந்து மற்ற சைட் க்ராஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான். க்ராஸ் பண்ண உடனே இந்த ஸ்டன்னிங் வேவ் அழகாக அந்த வாட்டர் ஃபால் பார்க்க இருந்துச்சு. ஸோ ஒரு 2 நிமிஷம் கூட நடக்கலை நாங்கள். ஸோ நீங்களும் பார்த்து ரசிங்க. அங்கே ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி தான் நான் அங்கே இருக்க முடிஞ்சது. ஏன்னா வெதர் ரிப்போர்ட்டில் இருந்த மாதிரியே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் ஒரு குழந்தையும் கூட்டி கொண்டு வந்ததுனால அவங்க குயிக்காக திருப்பி போயிட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு போயிட்டேன். ஆனால் ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் நிற்க முடியலை. ஸோ நாங்கள் அதுவும் பார்த்து அப்படியும் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம்.
ஸோ குயிக்காக டின்னர் முடிச்சுட்டு ஒரு 7:30 அந்த மாதிரி நாங்கள் திருப்பி கனடா போகலான்னு தான் பிளான் பண்ணது. இதுவுமே அந்த குழந்தையோட இன்னொரு டாய் தான். நான் இது மாதிரி டாய் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு லீஷ் எல்லாம் கொடுத்துட்டு 2 ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நானும் கொஞ்சம் இன்னும் விளையாடிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு எங்களுக்காண்டி ஒரு பார்பிக்யூ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ டைம் வந்து ஒரு 6:30, 7 மாதிரி தான். ஆனால் இன்னும் சன்செட் ஆகலை, ஸ்ப்ரிங் டைமுங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு 7:30 மாதிரி நாங்கள் மறுபடியும் ரோடு க்ராஸ் பண்ணி கனடா பக்கம் வந்துட்டோம். கனடாவுக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இஷ்யூவானது வந்து எங்கள்கிட்ட இருந்தது பாஸ்போர்ட் மட்டும்தான். நான் பாஸ்போர்ட் மட்டும்தான் எடுத்துக்கொண்டு வந்தேன். ஏன்னா அதில் விசா டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால. ஆனால் அவங்க வந்து எங்ககிட்ட இருந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் கனடா ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்கிற வேறு டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க. எங்ககிட்ட இருக்கையில். ஸோ அவங்க எங்களுக்கு கொஷின் பண்ணாங்க, நீங்கள் போர்டர் க்ராஸ் பண்ணும்போது ஏன் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு போகலைன்னு சொல்லி. ஸோ நாங்கள் அதை உண்மையாகவே யோசிக்காத ஒரு விஷயம் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் ஆகலை. ஆனால் எங்கள்கிட்ட அந்த ஒரு கேள்வி கேட்டாங்க. சரி, நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் சரி கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.